ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் யூத். இந்த படத்துல கென் கருணாஸ் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தை நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். 2014 அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கென் கருணாஸ் 10th பாஸ் பண்றாரு. எல்லா சப்ஜெக்ட்லையும் ஜஸ்ட் பாஸ் பண்றாரு. இது அவங்க அப்பாவான சுராஜ் வெஞ்சமுடுக்கு பிடிக்கல. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அப்பா. ஆனா அவங்க அம்மா தேவதர்ஷினி பையன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறதுனால 10th பாஸ் பண்ணதே சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 11th போய் ஜாயின் பண்றாரு கென் கருணாஸ். அவரு ஜாயின் பண்ண பிறகு அவருக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. அது என்னன்னா, ஒரு பொண்ணையை லவ் பண்ணி ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் அதை தாண்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசையோட இருக்காரு. ஸ்கூல் போக ஆரம்பிச்ச பிறகு ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அடுத்தடுத்து அந்த லவ் கை கூடாம திரும்பி 2வது லவ் 3வது லவ்னு கண்டினியூ ஆகுது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா, கென் கருணாஸ் அவருக்கு அவர் நினைச்சபடி லவ் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் யூத். என்னை பொறுத்த வரைக்கும் கென் கருணாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலே டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டையுமே பக்காவா அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸ்கிரீன் பிளே முடிஞ்ச அளவு ஜாலியா கொண்டு போய் வழக்கமான ஒரு ஃபீல் குட் டிராமாவா தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. புதுசா எதுவும் இல்லை, அதுதான் ஒரே டிராபேக். இந்த படம் மேபி யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.